திமுக எம்பி ஆர் ராசாவை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அதிரடியாக அமலாக்கத்துறைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கும் நிலையில் எதற்காக மீண்டும் விசாரிக்க போகிறாங்க, அப்படி என்னதான் பண்ணார் அப்படின்பதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். திமுகவில் எம்பியாக இருக்கக்கூடிய ஆர் ராசா அவர்கள் தற்பொழுது அவருக்கு சம்பந்தமான கிட்டத்தட்ட 55 கோடி மதிப்பிலான அனைத்து சொத்துக்களையுமே அமலாக்கத்துறை முடக்கினாங்க. அதன் முடக்கத்தினை எதிர்த்து தற்பொழுது அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்குக்கான விசாரணையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன் அந்த வழக்கின் மூலமாக எதற்காக அவருடைய சொத்துக்கள் முடக்கியதற்கான தெளிவான விளக்கத்தையும் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டது. அவர் மீது ஏற்கனவே ஊழல் வழக்கில் இருந்த நிலையில் இந்த 2G வழக்கில் மிகப்பெரிய அளவு மோசடி செய்யப்பட்டதனை தொடர்ந்து அவர் சிறைக்கு போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அவருடைய மீது எந்த தவறும் இல்லை என நிரபராதி என கோர்ட் அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து இன்னும் பல மோசடிகள் செய்யப்பட்டதை அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சாங்க. அதனைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு போட்டிருந்தது. அந்த வழக்குக்கான விசாரணை நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் தான் அவருடைய சொத்துக்கள் எல்லாமே எந்தெந்த சொத்துக்கள் ஊழல் முறையில் அவர் இது பண்ணியிருக்காரு, சேர்த்திருக்காரு என்பதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்து அந்த அனைத்து சொத்துக்களையுமே பறிமுதல் செய்தது. பறிமுதல் செய்தது மட்டும் இல்லாமல் அனைத்து சொத்துக்களுக்கும் சீலும் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நீலகிரியில் இருக்கக்கூடிய 47 ஏக்கரா மதிப்பிலான சொத்துக்களையும் உடனடியாக அமலாக்கத்துறை சீல் வச்சாங்க. அதனைத் தொடர்ந்து அவருடைய சொத்துக்களுக்கு சீல் வைத்ததை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தார். அதுக்கான விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணையில் தான் இப்போ இன்னும் பல உண்மைகள் வெளியே வந்திருக்கிறது காரணத்தினால தான் இப்போ ராசா அவர்களை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக ராசா அவர்கள் இன்னும் மிகப்பெரிய அளவில் ஊழல் வழக்கில் சிக்கியிருக்காரு. அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி பகுதியில் நிற்பதற்கு அனைத்து நடவடிக்கையுமே எம்பி ராசா அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் நிலையில் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு எதிர்மறையாக நடந்திருக்கு. அமலாக்கத்துறை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சான்ஸில் விடமாட்டாங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி நிலைமையும் இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது பொன்முடி அவர்களும் சிக்கிட்டாரு. அடுத்தது திமுக எம்பியாக இருக்கக்கூடிய ராசா அவர்களும் சிக்கிட்டார். இந்த மாதிரி போனால் எல்லாருமே மாட்டிக்கிட்டா அப்போ திமுகவில் யார் தான் இருப்பாங்க? யாருமே இருக்கவும் மாட்டாங்க. எல்லாரும் சிறைக்கு செல்வது தான் ஒரே வழியாக இருந்துட்டு இருக்கவும். ஸோ இப்போதைக்கு ராசா அவர்களின் நிலைமை ரொம்பவே கேள்விக்குரியதாக இருக்குது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் அவர் நிற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நிற்கிறதா இருந்தாலும் இப்போ அவர் மீது வழக்கு இருக்குது. அதே மாதிரி தான் எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்கள் கோடிக்கணக்கான ஊழல்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய வழக்கு இது வரைக்குமே என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்தளவுக்கு மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்பொழுது ராசா அவர்களை சுற்றி வளைத்த மத்திய இராணுவ படை கூடிய விரைவில் அது நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய நாடாளுமன்ற கனவு எம்பி பதவியில் இருப்பதற்கான கனவையும் முறியடிப்பதற்கு அமலாக்கத்துறை தீவிரமாக திட்டமிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனைத் தொடர்ந்து ராசா அவர்கள் தப்பிப்பாரா இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் நிற்பாரா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.